சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. சோழ நாட்டிலிருந்து உன்னையும் அழைத்துக் கொண்டு நீண்ட நாட்களுக்கு பின் பாண்டிய நாட்டிற்கு வருபவர் எதற்காக அந்த தாமரையையும் உடன் அழைத்துக் கொண்டு வர வேண்டும்? சரி, ஏதோ அழைத்துக் கொண்டு வந்துவிட்டார். அப்படி அழைத்துக் கொண்டு வந்த அந்த வேளிர்குடி இளவரசி தாமரையை அவர் எங்கே தங்க வைத்திருக்க வேண்டும்? செழியன் தன் வளர்ப்பு தந்தையான அமைச்சர் அறிவுடை நம்பியுடன் தானே தங்கியிருக்கிறார். எதிர்காலத்தில் செழியன் மணக்கவிருக்கும் தாமரையை அவன் தங்கியிருக்கும் இடத்திற்கு அருகில் அல்லவா தங்க வைத்திருக்க வேண்டும். அதை விடுத்து எதற்காக தாமரையை அரண்மனையில் தங்க வைக்க வேண்டும்? தாமரையை அரண்மனையில் தங்க வைத்தது மட்டுமல்லாமல் அதிக நேரம் இளவரசர் அவளுடன் தானே பொழுதை கழிக்கிறார். நீயே பார்த்தாய் அல்லவா, பகடை விளையாட்டில் பாதியில் எழுந்த தாமரையை எத்தனை உரிமையோடு கையை பற்றினார். இன்னொருவருக்கு மனைவியாக போகும் ஒரு பெண்ணிடம் இளவரசர் இப்படியா நடந்து கொள்வது? இளவரசருடன் நான், கலைவாணி எல்லாம் சிறுவயது முதலே பழகி இருக்கிறோம், விளையாடி இருக்கிறோம், தொட்டு கூட பேசி இருக்கிறோம். ஆனால் வயது முதிர்ந்த பிறகு குறிப்பிட்ட தூர எல்லையில் தானே பேசுகிறோம், பழகுகிறோம். ஆனால் தாமரையுடன் மட்டும் ஏன் இளவரசர் இப்படி நடந்து கொள்கிறார்? மலர்கொடி, நீ சற்று சிந்தித்துப் பார். செழியனை விட்டு தாமரை பிரிந்து எவ்வளவு நாட்கள் ஆகிவிட்டது. அவர்கள் இருவருக்கும் சந்தித்து பேச வேண்டும் என்ற உணர்வே இருக்காதா? அதற்கான சூழலை அவர்களுக்கு இளவரசர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாரா? இல்லையே. இவரல்லவா தாமரையுடன் பெரும் பொழுதை கழித்துக் கொண்டிருக்கிறார். மலர்கொடி, ஒரு தோழியாக என் மனதில் பட்டதை உன்னிடத்தில் வெளிப்படையாக சொல்லிவிட்டேன். இளவரசரின் போக்கு சரியாக இல்லை என்பது என்னுடைய அபிப்பிராயம். மற்றபடி உங்கள் இருவருக்கும் இடையே விரிசலை உண்டு பண்ண வேண்டும் என்பது என் எண்ணம் அல்ல. உங்கள் வாழ்க்கையில் விரிசல் விழுந்துவிடக் கூடாது என்கின்ற நல்ல எண்ணத்தில்தான் இதையெல்லாம் நான் உன்னிடம் கூறுகிறேன். மற்றபடி இதில் யோசித்து முடிவெடுக்க வேண்டியவள் நீதான். நான் வருகிறேன். தாமரை எங்களுடனேயே இருக்கட்டும். சோழ மன்னர் தாமரையை மிகுந்த எச்சரிக்கையோடு பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார். எங்கள் அரண்மனையில் எனது மேற்பார்வையில் தாமரை இருப்பதுதான் நல்லது. கோட்டை தளபதியாரே, நான் மாமன்னரின் ஆணையை ஏற்று சேர நாட்டிற்கு சென்றிருந்த நேரத்தில் தாங்கள் அந்த பொறுப்பை ஏற்று மிகவும் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறீர்கள். மங்கம்மா தேவியாரின் பேச்சை கேட்டுக்கொண்டு மாமன்னருக்கு மாறாக நடந்து கொண்டவன் நான். அதற்காக அவரால் சிறையில் அடைக்கப்பட்ட என்னை மீண்டும் விடுவித்து எனக்கு கோட்டை காவல் பதவியை தந்தாரே, அதற்கு நான் செலுத்தும் நன்றி அவர் எனக்கு தந்த கடமையை சிறப்பாக நிறைவேற்றுவதுதானே. பொருத்தமாக சொன்னீர்கள். கோட்டை காவல் பணியை மட்டுமல்ல, நாங்கள் நாட்டிற்குள் புகுந்தது முதல் கோட்டை வாசலுக்கு வந்து சேரும் வரை உள்ள மற்ற பாதைகளிலும் சிறப்பாக பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தீர்கள். தளபதியாரே, தாங்கள் வந்த அந்த பாதையில் மட்டுமல்ல, வேறு எந்த பாதையில் தாங்கள் வந்தாலும் அதை கண்காணிக்க எண்ணற்ற வீரர்களை நியமித்திருந்தேன். தாங்கள் இங்கு வந்து சேர்ந்த பிறகுதான் அவர்களை எல்லாம் திரும்ப அழைத்துக் கொண்டேன். தற்போது பூம்புகாரின் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த வீரர்கள் எல்லோரும் இங்குதானே இருக்கிறார்கள்? ஆம் தளபதியாரே. அவரவர் முன்பு ஏற்றிருந்த அதே இருப்பிடங்களில் தங்கள் பணிகளை தொடர்கிறார்கள் அல்லவா? ஆம் தளபதியாரே. நான் தங்களுடைய வயது, அனுபவம் அனைத்தையும் அறிந்து எப்படி இவரிடம் என்னென்ன பணிகளை செய்யுங்கள் என்று சொல்வதற்கு தயங்கிக் கொண்டிருந்தேன். ஆனால் தாங்கள் அதற்கான அவசியமே இல்லாமல் செய்துவிட்டீர்கள். தளபதியாரே, தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம், அதற்கு பின்
தாங்கள் இங்கு ஆற்றிய அற்புதமான பணிகள் அனைத்தையும் நான் அறிவேன். அத்தனைக்கும் மேலாக இன்று இரு பெரும் பேரரசுகளையே கலங்க வைத்துக் கொண்டிருந்த ஒரு பிரச்சனையை மிக சாமர்த்தியமாக கையாண்டு செயல்படுத்தி வெற்றியும் பெற்றிருக்கிறீர்கள். இதற்காக நாடே தலைவணங்குகிறது, நானும் தலைவணங்குகிறேன். அதனால் புதிதாக எந்த பணியை செய்ய வேண்டும் என்றாலும் தயங்காமல் ஆணையிடுங்கள். ஆகட்டும். தளபதியாரே, மங்கம்மா தேவியார் வருகிறார். அவர் வரும்போது நான் இங்கு இருப்பது நல்லதல்ல. விடை கொடுங்கள். ஏன் இந்த தயக்கம்? அவர் இப்போது முழுமையாக மாறிவிட்டார். மன்னரிடம் தன் செயல்களுக்காக மன்னிப்பு கோரி கதறிய போது அங்கிருந்த அனைவர் கண்களிலும் நீர் பெருகியது. இருப்பினும் அவரை நேருக்கு நேர் சந்திக்க சங்கடமாக இருக்கிறது. தயவு செய்து சென்று வாருங்கள். உத்தரவு. தளபதியாரே, தாயி, தாங்கள் என்னை பெயர் சொல்லியே அழையுங்கள். அதுதான் இயல்பாக இருக்கும். இருப்பினும் இப்பொழுதுதான் தாங்கள் அதற்கு முழு உரிமை பெற்றவராக விளங்குகிறீர்கள். மாமன்னரின் சகோதரியார் என்ற தகுதிக்கு உரியவராக திகழ்கிறீர்கள். ஆகட்டும் பார்த்திபா. நான் சேர நாட்டிற்கு சென்று வந்தேன் என்பது உனக்கு தெரியும் அல்லவா? தெரியும் தாயே. நான் எதற்கு சென்றேன் என்பது உனக்கு தெரியுமா? அது தெரியாது. நான் போட்ட முடிச்சுக்களை நானேதானே அவிழ்க்க வேண்டும். என்னால் ஏற்பட்ட குழப்பங்களை நான் தானே தீர்க்க வேண்டும். அதைத்தான் நான் செய்துவிட்டு வந்திருக்கிறேன். இப்பொழுது சேர மாமன்னருக்கு நீயும் முத்துநகையும் அவரை ஏமாற்றி விட்டீர்கள் என்ற வருத்தம் துளியும் இல்லை. அதற்கு நேர்மாறாக இளம் வழுதியை காப்பாற்றியதன் மூலம் சேர நாட்டிற்கு ஏற்பட இருந்த கலங்கத்தை நீக்கி மன்னரின் கௌரவத்தை காப்பாற்றி விட்டீர்கள் என்ற எண்ணமும் மதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையை ஏற்படுத்திய தங்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் தாயே. சேரமன்னர் நலமாக இருக்கிறாரா? மிகவும் நலமாக இருக்கிறார். குழப்பங்கள் யாவும் தீர்ந்து மன அமைதி பெற்றவராக விளங்குகிறார். மகாராணியார்? மகாராணியாக இருந்தாலும் மனைவிக்கு கணவரின் நலம்தானே பிரதானம். அதனால் அவரும் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறார். இளவரசி? இளவரசி பரிவாதினிதான் உன்னையும் முத்துநகையை பற்றியும் பலமுறை பேசினாள். உங்களால் தான் நாட்டின் மானம் காப்பாற்றப்பட்டதே என்றாள். உண்மையை சொல்ல போனால் பரிவாதினியின் ஒத்துழைப்பினால்தான் நாங்கள் பாண்டிய இளவரசரையும் தாமரையையும் காப்பாற்ற முடிந்தது. அதனால் தாங்கள்தான் சேர இளவரசிக்கு நன்றி கூற வேண்டும். அதற்கென்ன? இங்கு வரும்போது நேரிலேயே அதை சொல்லலாம். என்ன? யார் இங்கு வரப்போகிறார்கள்? சேர மன்னர் சேரலாதர், அவரது மனைவி மகள் பரிவாதினி மூவருமே இங்கு வருவதாக கூறியிருக்கிறார்கள். இது நமது சோழ மன்னருக்கு தெரியுமா? அவர் இதற்கு அனுமதி தருவாரா என்றுதானே நினைக்கிறாய்? அவருக்கு தெரியும். அனுமதியும் தந்து விட்டார். எப்படி எப்படி அவரால் இதை ஏற்றுக்கொள்ள முடிகிறது? அதுதான் சோழ மன்னரின் மாண்பு. பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே என்பதற்கு உதாரணமாக விளங்குபவர். இந்த சோழ நாட்டில் ஏற்பட்ட பல குழப்பங்களுக்கு காரணமாக இருந்த என்னையே மன்னித்து விட்ட அவருக்கு இளம் வழுதியை பற்றி தவறாக புரிந்து கொண்டு சிறை வைத்த செயலை மன்னிக்க முடியாதா என்ன? தாங்கள் சொல்வதும் உண்மைதான். ஆக சேர மன்னர் தனது மனைவி மகளுடன் இங்கு வருவது உறுதி இல்லையா? ஆமாம். சேர மன்னர் இங்கு வரும்போது நீதான் அவருக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். உண்மையாகவா சொல்கிறீர்கள்? நீ ஏன் இப்படி கேட்கிறாய் என்பது எனக்கு புரிகிறது பார்த்திபா. நீ அவருக்கு பாதுகாவலனாக இருக்கக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு அவரே உன்னை விலக்கி வைக்கும்படி செய்தவளாயிற்றே என்பதால் இப்படியெல்லாம் கேட்கிறாயா? அதையெல்லாம் மறந்துவிடு பார்த்திபா. இப்பொழுது இங்கு வரும் சேர மன்னருக்கு துணையாக இருந்து அவரை பத்திரமாக பார்த்துக்கொள். சோழ பாண்டிய உறவை விரும்பாமல் அன்று சிலர் சதி செய்தது போல் சேர சோழ உறவை விரும்பாமல் இன்று சிலர் சதி செய்யக்கூடும். சோழ மன்னர் மீது பழி போட வேண்டும் என்பதற்காக சேர மன்னருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும். அதனால் எச்சரிக்கையாக நீ பார்த்துக்கொள். மன்னரின் ஆணையை பெற்று தாங்கள் சொன்னபடி செய்கிறேன். அதுதான் முறை. அப்படியே செய் பார்த்திபா. பார்த்திபா, இதோ இந்த மடல். சேர மன்னர் சோழ மன்னருக்கு அனுப்பியதா?
அதை தாங்கள் அவரிடமே தருவதுதானே முறை? இல்லை, இது சேர மன்னர் எழுதிய மடல் அல்ல. பிறகு பரிவாதினி எழுதியது. யாருக்கு? முத்துநகைக்கு. ஓ, என்ன இருந்தாலும் முத்துநகை சேர இளவரசிக்கு வாழ் பயிற்சி தந்த குரு அல்லவா? அந்த குரு பக்திக்கு அடையாளமாகத்தான் இதை அனுப்பியிருக்கிறார். இதை ஏன் என்னிடம் தருகிறீர்கள்? தாங்களே முத்துநகையிடம் தந்து விடலாமே. இல்லை, வேண்டாம். நீயே இதை கொண்டு போய் தந்துவிடு. இதற்காக காரிகரனார் இல்லத்திற்கு செல்ல வேண்டுமே என்று யோசிக்கிறீர்களா? அதற்கென்ன, முத்துநகையை இங்கு வரவழைத்து அவரே வந்து உங்களிடம் பெற்றுக்கொள்ளும்படி அனுப்பி வைக்கிறேன். வேண்டாம் பார்த்திபா, நான் அங்கு போவதும் வேண்டாம், முத்துநகை இங்கு வருவதும் வேண்டாம். ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? அதை பற்றி இப்பொழுது என்ன? இதை கொண்டு போய் கொடுப்பதில் உனக்கேதும் ஆட்சேபனை இல்லை அல்லவா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை தாயே. நீங்கள் ஏதோ காரணத்தால் முத்துநகையை சந்திப்பதை தவிர்த்துக் கொள்ள நினைக்கிறீர்கள் என்று புரிகிறது. இதற்கு மேலும் அதை பற்றி கேட்டு தங்களை சங்கடப்படுத்த மாட்டேன். அதை தாருங்கள், நானே கொண்டு போய் முத்துநகையிடம் தருகிறேன். வருகிறேன். சரி. மலர்கொடி, மனதார சொல்கிறேன், அந்த முத்துநகையும் சோழ தளபதி பார்த்திபனும் மிகவும் திறமையானவர்கள். யாருக்கும் தங்கள் மீது சந்தேகம் எழாதபடி மாறு வேடத்தில் சேர நாட்டிற்குள் ஊடுருவி இளவரசர் இளம்வழுதியையும் தாமரையையும் மிக சாமர்த்தியமாக அங்கிருந்து மீட்டு கொண்டு வந்து விட்டார்களே. ஆம் கலைவாணி, எந்தவித சிக்கலும் வந்துவிடாதபடி இளவரசரை எப்படி மீட்பது என்று என் தந்தையார் சிந்தித்துக் கொண்டிருந்த போது அவரது அனுமதி பெற்று முத்துநகையும் தளபதி பார்த்திபனும் சேர நாட்டிற்கு செல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் கூட என் கணவரை சேர நாட்டிலிருந்து மீட்கப்பட்டிருக்க முடியுமா என்பது சந்தேகம்தான். இளவரசர் தான் பாண்டிய நாட்டிற்கு வந்துவிட்டாரே, இன்னமும் எதற்காக சேர நாட்டில் அவர் காவல் வைக்கப்பட்டிருப்பதை பற்றியே நாம் பேசிக் கொண்டிருக்க வேண்டும்? நடந்ததை மறப்போம், இனி நடக்கப் போவதை பற்றி பேசுவோம். கருங்குழலி, இனி நடக்கப் போவதை பற்றி பேச வேண்டுமானால் உன் திருமணத்தை பற்றி தான் பேச வேண்டும். ஏன் கலைவாணி, உன் திருமணமும் இனிமேல் தானே நடக்கப் போகிறது, அதை பற்றி கூட பேசலாமே. இல்லை மலர்கொடி, முதலில் அண்ணன் திருமணம் நடந்து முடியட்டும். அதற்கு பிறகுதான் என் திருமணம் பற்றி நான் சிந்திக்கவே போகிறேன். இதை மலர்கொடியிடம் சொல்வதற்கு பதில் உன் அண்ணனிடம் சொன்னாலாவது அவர் ஏதேனும் ஒரு முயற்சி எடுப்பார். கவலைப்படாதே கருங்குழலி, கலைவாணி சொல்லாவிட்டால் என்ன, உன் சார்பாக நான் கலைவாணியின் அண்ணனிடம் பேசுகிறேன். என் திருமணம் விஷயமாக நீ அவரிடம் பேசுவது இருக்கட்டும், முதலில் நீ இதற்கு பதில் சொல். நீயும் இளவரசரும் பாண்டிய நாட்டிற்கு வரும்போது வேளிர்கொடி இளவரசி தாமரையை எதற்காக உங்களுடன் அழைத்து வந்தீர்கள்? இதென்ன கேள்வி கருங்குழலி? தாமரையை திருமணம் செய்து கொள்ள இருக்கும் தளபதி செழியன் பாண்டிய நாட்டில்தானே இருக்கிறார். அதனால்தான் இவர்கள் பாண்டிய நாட்டிற்கு வரும்போது தாமரையையும் உடன் அழைத்து கொண்டு வந்தார்கள். என்னம்மா மலர்கொடி, மூவரும் எதை பற்றி தீவிரமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? தாமரையின் திருமணத்தை பற்றிதான் பேசிக் கொண்டிருந்தோம். ஏன் திருமணத்தை பற்றியா? இப்பொழுது அதற்கென்ன அவசரம்? என்ன தாமரை இப்படி கேட்கிறாய்? திருமணம் என்பது மங்களகரமான விஷயம்தானே. அதை எவ்வளவு விரைவில் நடத்திவிட முடியுமோ அவ்வளவு விரைவில் நடத்தி விடுவது நல்லதுதானே. ஆமாம் அத்தை, இன்னும் எத்தனை நாளுக்குத்தான் தளபதி செழியனும் தாமரைக்காக காத்துக் கொண்டிருப்பார்? எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் செழியன் தாமரையின் திருமணத்தை நடத்திவிட வேண்டும். அதை பற்றிதான் நாங்கள் இப்பொழுது பேசிக் கொண்டிருந்தோம். நல்ல விஷயத்தை தான் பேசிக் கொண்டிருந்திருக்கிறீர்கள். செழியனின் தந்தை அமைச்சர் அறிவுடை நம்பியிடம் இது பற்றி கலந்து பேசி செழியன் தாமரை திருமணத்தை விரைவில் நடத்துவது பற்றி முடிவெடுக்கிறேன். வேண்டாம் தந்தையே, செழியன் தாமரை திருமணம் நடக்க வேண்டாம். இளம்பழுதி, நீ என்ன சொல்கிறாய்? ஏன் இப்பொழுது இவர்களின் திருமணத்தை நடத்த வேண்டாம் என்கிறாய்? என்ன இளம்வழுதி, காணாமல் போன தாமரைக்காகத்தானே செழியன் இத்தனை நாட்களாக காத்துக் கொண்டிருந்தான். இப்போதுதான் தாமரை வந்து விட்டாளே, அவர்களின் திருமணத்தை உடனே நடத்தி விடுவதுதானே நல்லது. நாம் நம்முடன் தாமரையை அழைத்து வந்ததே தளபதி செழியனுடன் தாமரையை சேர்த்து வைப்பதற்காகத்தானே.
இளவரசர் இப்படி சொல்வதற்கு காரணம் என்னவாக இருக்கும் என்று என்னாலும் அனுமானிக்க முடியவில்லை. இளவரசர் ஏதோ ஒரு நல்லதை மனதில் வைத்துக் கொண்டுதான் எங்கள் திருமணத்தை நடத்த அவசரப்பட வேண்டாம் என்கிறார் என்பது என்னுடைய அபிப்பிராயம். சொல் இளம்வழுதி, எதனால் செழியன் தாமரை திருமணத்திற்கு அவசரப்பட வேண்டாம் என்கிறாய்? நம் பாண்டிய நாட்டிற்கு வர இருக்கும் ரோமாபுரி தூதுவனை பாதுகாக்கும் பொறுப்பை செழியனிடம்தானே ஒப்படைத்திருந்தீர்கள்? ஆமாம். வெளிநாட்டு தூதுவரை பாதுகாப்பது என்பது மிகவும் கவனமாக பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு. மனதளவில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் இருந்தால்தான் அப்பணியை செவ்வனே செய்ய முடியும் என்பது என்னுடைய கருத்து. இந்நிலையில் செழியனுக்கு தாமரையை திருமணம் செய்து வைப்பது என்பது நிச்சயம் அப்பணிக்கு இடையூறாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தன் திருமண வாழ்வை அனுபவிக்கும் சூழ்நிலையும் செழியனுக்கு இல்லாமல் போய்விடும். செழியன் தாமரை திருமணம் நடைபெறும் சமயத்தில் செழியனுக்கு குறைந்தது 3 மாத காலமாவது நாம் ஓய்வு கொடுக்க வேண்டும். பொறுப்புகளின் சுமை மனதளவில் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்துவதால் நிச்சயம் அது செழியன் தாமரை திருமண வாழ்வில் பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படி ஏதும் இல்லாமல் சில காலமாவது செழியனும் தாமரையும் சுதந்திர பறவைகளாக தெரிய வேண்டும் என்பது என் அபிப்பிராயம். ரோமாபுரி தூதுவனின் பாண்டிய நாட்டு விஜயம் நல்லபடியாக நடந்து முடியட்டும். அதற்கு பின் செழியன் தாமரை திருமணத்தை விமர்சையாக நடத்தலாம். சரியாகச் சொன்னாய் இளம்வழுதி. உன் கருத்து மிகவும் சரியானது. சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பற்றித்தான் நீ கூறியிருக்கிறாய். நீ சொன்னது போல் செழியன் தாமரை திருமணத்தை ரோமாபுரி தூதுவனின் பாண்டிய நாட்டு விஜயம் முடிந்த பிறகு நடத்திக் கொள்ளலாம். தாமரை, இதில் உனக்கேதும் வருத்தமில்லையே? வருத்தமா? எதற்கு? எங்கள் திருமண வாழ்க்கை நன்றாக அமைய வேண்டும் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் நினைப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. பல சோதனைகளை கடந்து இத்தனை நாட்கள் காத்திருந்த எனக்கு இன்னும் சிறிது காலம் காத்திருப்பதில் எந்த வருத்தமும் இல்லை. ரோமாபுரி தூதுவன் பாண்டிய நாட்டிற்கு வரும் விஜயம் நல்லபடியாக முடிந்து அதனால் பாண்டிய நாட்டிற்கு மேலும் பெருமை சேரட்டும். அந்த பெருமையோடு எங்கள் திருமணமும் இனிதே நடக்கட்டும். மிக்க மகிழ்ச்சி தாமரை. இவ்விஷயத்தில் உன் விருப்பம்தான் மிகவும் முக்கியமானது. நீயே சம்மதித்து விட்டாய். பிறகென்ன இளம்வழுதி, உனக்கு இதில் மகிழ்ச்சிதானே? மிக்க மகிழ்ச்சி. முத்துநகை, முத்துநகை, இதோ வருகிறேன். அப்பா, நான் மன்னரை சந்தித்துவிட்டு மதியம் வந்து விடுகிறேன் அம்மா. எதை பற்றியாவது பேசுவதற்காக மன்னர் அழைத்திருக்கிறாரா அப்பா? இல்லை அம்மா. இளம்வழுதியும் மலர்கொடியும் இங்கிருந்து புறப்பட்டு சென்ற பிறகு தான் தனிமைப்படுத்தப்பட்டது போல் இருப்பதாக மன்னர் ஒரு முறை கூறிக்கொண்டிருந்தார். ஓ, அதனால் நானும் உருத்திரங்கண்ணனாரும் நாம் அவ்வப்போது சென்று மன்னரிடம் உரையாடிவிட்டு வர வேண்டும் என்று அன்றே தீர்மானித்தோம். அதுதான் சரி. மன்னர் உங்களை பார்த்தவுடன் மிகவும் உற்சாகம் அடைந்து விடுவாரே. தான் மாமன்னர் என்பதையே மறந்து தங்களுக்கு சமமாக இலக்கிய சர்ச்சையில் ஈடுபட்டு விடுவாரே. உண்மைதான் அம்மா. அதிலும் இப்போதெல்லாம் உருத்திரங்கண்ணனாரும் என்னோடு இணைந்து வருவதால் மன்னரது உற்சாகம் 2 மடங்கு ஆகிவிடுகிறது. எந்த கவிதையை பற்றி சொன்னாலும் அவருக்கும் அந்த கவிதை தெரிந்திருக்கிறது. அதனால் நாங்கள் அதில் மூழ்கி விடுகிறோம். இருந்தாலும் அவருக்கு ஒரு குறை. அது என்ன? முன்பெல்லாம் நீங்கள் நாள் முழுவதும் இங்கு இருப்பீர்கள். இப்பொழுதோ எப்பொழுதாவது ஒரு முறைதான் வருகிறீர்கள். வந்தாலும் முழு நாளும் இருப்பதில்லை. மதியமே புறப்பட்டு போய்விடுகிறீர்கள். முத்துநகை அரண்மனை விருந்தை விட அப்படி என்ன அதிசயமாக சமைத்து விடுகிறாள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதற்கு என்ன? நான் சமைத்த உணவை நானே ஒரு நாள் கொண்டு போய் தருகிறேன். சாப்பிட்டு பார்த்துவிட்டு எப்படி இருக்கிறது என்று சொல்லட்டும். வேண்டாம் அம்மா, வேண்டாம். பிறகு நீ இங்கேயே அரண்மனையிலேயே தங்கிக் கொண்டு எனக்கு சமைத்து போடு என்று சொல்லி பிடித்து வைத்துக் கொண்டால் என் பாடு ஆபத்தாகிவிடும்.